அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். நாளைக்கு மே மாசம் 5ஆம் தேதி திங்கட்கிழமை, பிரபஞ்ச வசிய நாள், தேவதை நாள். நம்ம வாழ்க்கைய மேஜிக் போல மாத்தி அமைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல இப்ப நான் சொல்ல போற ஒரே ஒரு வார்த்தையை எழுதி நீங்க என்ன வரம் கேட்டாலும் அது உடனடியா உங்களுக்கு கிடைச்சே தீரும்னு சொல்லலாம். நீங்க கேட்ட வரத்தை அந்த பிரபஞ்சமே உங்களுக்கு அள்ளி கொடுக்கும். நீண்ட நாட்களா நிறைவேறாத வேண்டுதலா இருந்தாலும் அந்த வேண்டுதல் உடனடியா நிறைவேறும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தையை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். நாளைக்கு நமக்கு திங்கட்கிழமை. இது சந்திர பகவான் மற்றும் சிவபெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அடுத்ததா லா ஆஃப் அட்ராக்ஷன் படி 5/5ங்கிற போர்ட்டல் நமக்கு ஓபன் ஆகுது. ஒவ்வொரு மாசமும் இதே மாதிரியான போர்ட்டல் நமக்கு ஓபன் ஆகும். அந்த டைம்ல நம்ம சேனல்ல தொடர்ந்து 2 வருஷமா நான் உங்களுக்கு பதிவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த வகையில நாளைய நாள் நமக்கு மேஜிக் டேவா அமைஞ்சிருக்கு. தேதியில, மாசத்துல, வருஷத்துல ஒரே நம்பர் ரிப்பீட் ஆகக்கூடிய நாட்களை தான் நாம தேவதை நாள், மேஜிக் டே, பிரபஞ்ச வசிய நாள்னு சொல்றோம். நாளைக்கு மே மாசம், அதாவது 5வது மாசம். தேதியும் நமக்கு 5ஆம் தேதி. அந்த வகையில 5/5ங்கிற போர்ட்டல் நமக்கு ஓபன் ஆகுது. இந்த மாதிரியான நாட்கள்ல பிரபஞ்ச ஆற்றல் அதிக அளவுல இருக்கும். இந்த பிரபஞ்ச ஆற்றலை பயன்படுத்தி நாம செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கும் வழிபாடுகளுக்கும் கை மேல பலன் நிச்சயமா கிடைக்கும். நம்ம சேனல்ல தொடர்ந்து ஒவ்வொரு மாசமும் இந்த மாதிரி பிரபஞ்ச வசிய நாள்ல சொல்லக்கூடிய பரிகாரங்களை செஞ்சுட்டு நிறைய பேரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதா சொல்றீங்க. அந்த வகையில இந்த நாளையும் இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தையும் தவற விடாதீங்க. இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருமே உங்களுடைய வேண்டுதல், அது முக்கியமான ஒரே ஒரு வேண்டுதலை ஒரே ஒரு வார்த்தையில எழுதிட்டு இந்த வீடியோல நான் சொல்ல போற வார்த்தையையும் எழுதி கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. ஒரே இடத்துல இந்த மாதிரியான கமெண்ட்டை நாம பதிவிடும் போது அது கூட்டு பிரார்த்தனை செஞ்சதுக்கான முழு பலனையும் நமக்கு நிச்சயமா கொடுக்கும். அந்த பிரபஞ்சமே நாம கேட்ட வரத்தை அள்ளி கொடுக்கும்னே சொல்லலாம். அந்த வகையில உங்க வேண்டுதலை ஒரே ஒரு வார்த்தையில நான் சொல்ல போற வார்த்தையோட சேர்த்து மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள், பெண்கள் யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பிறப்பு தீட்டு, இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம், அதே மாதிரி உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம். யார் வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. இருந்தாலும் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு இந்த நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது இந்த பரிகாரத்தை ஒண்ணு நாளைக்கு காலையில 5:55 செய்யுங்க. அப்படி இல்லைன்னா சாயங்காலம் 5:55 நீங்க செய்யறதுக்கு ஆரம்பிங்க. குறிப்பிட்ட இந்த 1 நிமிஷம் பார்த்து பண்ண முடியலன்னா நாளைக்கு காலையில 5 மணிலிருந்து 5:59 நீங்க செய்யலாம். அப்படி இல்லைன்னா சாயங்காலம் 5 மணியில இருந்து 5:59 இந்த பரிகாரத்தை செய்யலாம். ஏன்னா நாளைக்கு நமக்கு இந்த 5ங்கிற நம்பரோட எனர்ஜி அதிக அளவுல இருக்கும். அத நேரத்துல நாம பயன்படுத்தும் போது இன்னமுமே அற்புதமான பலன் நமக்கு உடனடியா கிடைக்கும். யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யலாம்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே செய்யலாம். உங்களுக்கு எந்த வேண்டுதல் இருந்தாலும் சரி, சொல்ல முடியாத கஷ்டம் ஏதாவது இருந்தாலும் சரி, இந்த பரிகாரத்தை செய்யுங்க. நேர்மறையான எண்ணத்தோட செய்யுங்க. அதாவது உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நீங்க கேளுங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குதுன்னா கடன் தீரணுங்கிற வேண்டுதலுக்காக செய்யாம பணவரவு அதிகரிக்கணுங்கிற வேண்டுதலுக்காக செய்யுங்க. நோய்கள் தீரணும்னு நினைக்கிறவங்க ஆரோக்கியமா இருக்கணுங்கிற வேண்டுதலுக்காக செய்யுங்க. அடகு வச்ச நகையை மீட்கணும், வீண் வரைய செலவுகள் குறையணும்னு நினைக்கிறவங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பணவரவு அதிகரிக்கணுங்கிற வேண்டுதலுக்காக செய்யுங்க. அதே மாதிரி வேலை
வேலை கிடைக்கணும், திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், கணவன் மனைவி ஒற்றுமை, இப்படி உங்களுக்கு எந்த வேண்டுதல் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இன்னும் சொல்ல போனா உங்க குழந்தைங்களுக்கு நீங்க நினைச்ச காலேஜ்ல சீட் கிடைக்கிறதுக்காக கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம். நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, பேப்பர் தேவைப்படும். கோடு போட்ட பேப்பர், கோடு போடாத பேப்பர், எதை வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென், இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு பணம் சம்பந்தப்பட்ட வேண்டுதல்கள் இருக்கிறவங்க கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை பயன்படுத்திக்கோங்க. மற்ற வேண்டுதல்கள் இருக்கிறவங்க ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை யூஸ் பண்ணிக்கோங்க. லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு ஏதாவது நோட் புக் வச்சிருந்தீங்கன்னா அதை கூட இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். எப்பையும் போல செலவே இல்லாத பரிகாரத்தை தான் இப்பையும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆனா முழு நம்பிக்கையோட செய்யணும். ஏன்னா இப்ப நான் சொல்ல போற பரிகாரம் முழுக்க முழுக்க ஈர்ப்பு விதி சம்பந்தப்பட்ட ஒரு பயிற்சி. நாம நம்பிக்கையோட செய்யும் போதுதான் இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிகள் நமக்கு வேலை செய்யும். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. நாளைக்கு காலையில 5:55 இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய போறீங்கன்னா குளிக்காம கூட இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். ஆனா முகம் கை காலை கழுவிட்டு வந்து நீங்க செய்யுங்க. இப்படி அமைதியான இடத்துல உட்கார்ந்ததுக்கு அப்புறமா உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுக்கு என்ன வரம் வேணுமோ, முக்கியமான ஒரே ஒரு வேண்டுதலை நீங்க கேளுங்க. எனக்கு பணம் வேணும், நகை வேணும், அப்படி இல்லைன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், அதே மாதிரி வேலை கிடைக்கணும், இப்படி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நீங்க இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. நீங்க சொல்லக்கூடிய உங்க மனசுல நினைக்கக்கூடிய வார்த்தைகளை காட்டிலும் உங்க எமோஷன்ஸ் தான் இந்த பிரபஞ்சத்துக்கு புரியும். அதனால எமோஷன்ஸோட பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல 1ல இருந்து 55 வரைக்கும் கவுண்டிங்காக நம்பர் போட்டுக்கோங்க. அதாவது 1ல இருந்து 55 வரைக்கும் போட்டுக்கோங்க. இப்போ உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை ஒரே ஒரு வார்த்தையில எழுதுங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா வேலை வேணும்னு நினைக்கிறவங்க வேலைன்னு எழுதிக்கோங்க. பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க பணம்னு சொல்லி எழுதிக்கோங்க. இங்கிலீஷ்லயும் எழுதலாம், தமிழ்லையும் எழுதலாம். அடுத்ததா நீங்க எழுத வேண்டிய வார்த்தை நன்றி. இங்கிலீஷ்ல எழுதணும்னு நினைக்கிறவங்க தேங்க்யூ. இந்த வார்த்தைய நீங்க எழுதி என்ன வரம் கேட்டாலும் நிச்சயமா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்தே தீரும்னு சொல்லலாம். ஏன்னா இந்த வார்த்தையோட ஃப்ரீக்வன்சி லெவல் ரொம்ப ரொம்ப அதிகம். எந்த அளவுக்கு நாம நன்றிங்கிற வார்த்தைய நன்றி உணர்ச்சியோட பயன்படுத்துறோமோ அந்த அளவுக்கு அற்புதமான பலன் உடனடியா நமக்கு கிடைக்கும். நீங்க இந்த வார்த்தைய நன்றின்னு சொல்லி எழுதுறதோட மட்டும் இல்லாம உங்க வேண்டுதல் நிறைவேறிட்டா எந்த அளவுக்கு நன்றிய இந்த பிரபஞ்சத்துக்கு சொல்லுவீங்களோ அதே மனநிலையில நன்றிங்கிற வார்த்தைய நீங்க சொல்லுங்க. அதாவது எழுதும் போது உங்க மனசுக்குள்ள சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குன்னா பணம்னு எழுதி நன்றின்னு எழுதுங்க. அப்படி இல்லைன்னா மணின்னு எழுதி தேங்க்யூ அப்படின்னு சொல்லி எழுதுங்க. நன்றி உணர்வுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இப்ப நான் சொன்ன மாதிரி 55 முறை நீங்க எழுதுங்க. இதே மாதிரி நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல ஒரே ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறமா இந்த பேப்பரை என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா பத்திரமா ஏதாவது ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. அந்த வேண்டுதல் நிறைவேற வரைக்கும் அந்த பேப்பர் பத்திரமா இருக்கட்டும். ஒரு சிலருக்கு உடனடியா வேண்டுதல் நிறைவேறலாம். இன்னும் ஒரு சிலருக்கு ஒரு நாள்ல நிறைவேறலாம். இன்னும் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா உங்க வேண்டுதல் நிறைவேறதுக்கான வழியாவது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா கடன் தீர்றதுக்கான வழி 5 நாளைக்குள்ள கிடைக்கும். அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி இந்த நாளையும் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.